ஓம் நரசிம்மாய நமக. டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஒரு அருமையான திவ்ய தேசம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோயிலின் தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற புதிய நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வேகவதி நதிக்கரையில் நரசிம்மர் விரும்பி அமர்ந்த தலம். அரக்கர்களை அடக்க யோக நரசிம்மராக அருள் புரியும் தலம். பிருகு முனிவருக்காக முகுந்த நாயகனாக காட்சி தந்த தலம். திருவேலுக்கை திவ்ய தேசம் ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ யோகா நரசிம்ம சுவாமி திருக்கோயில். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களில் அகோபிலம், சோளிங்கர், காஞ்சியில் உள்ள இந்த அழகிய சிங்க பெருமாள் கோவில், திருவல்லிக்கேணி போன்ற தலங்கள் நரசிம்மருக்கு என்று சிறப்பாக சொல்லப்பட்டுள்ள தலங்கள். நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பக்தர்களை தக்க சமயத்தில் காத்து அவர்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றுபவர் நரசிம்மர். இவர் அற்புத வடிவம் கொண்டு வேகவதி ஆற்றின் தென்புறத்தில் அருள்பாலிக்கும் தலமே இந்த திருவேலுக்கை திவ்ய தேசம். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தொண்டை நாட்டு திவ்ய தேசம். திருவேலிக்கை என்பதன் அர்த்தம் வேல் என்றால் ஆசை, இருக்கை என்றால் இருக்கும் இடம். நரசிம்மர் வேகவதி நதிக்கரையில் விரும்பி அமர்ந்த இடம் என்பதால் இந்த தலம் திரு சேர்த்து திருவேல் இருக்கை என பெயர் பெற்றது. காலப்போக்கில் திருவேலிக்கை என்றானது. இந்த தலத்தின் பெயர் ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ யோகா நரசிம்ம சுவாமி திருக்கோயில். இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ யோகா நரசிம்மர். சுவாமி இங்கே யோக நிலையில் அருள்பாலிப்பதால் யோகா நரசிம்மர் என்று பெயர் பெற்றார். சோளிங்கர் மலையில் எப்படி யோக நரசிம்மராக சுவாமி அருள்பாலிக்கிறாரோ அதே போல இந்த தலத்திலும் யோக நரசிம்மராகவே அருள்பாலிக்கிறார். வேதங்களின் கடைசி பகுதியான உபநிடதங்களால் போற்றப்படுபவர் இந்த யோகா நரசிம்மர். சுவாமி இங்கே 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி இரு கரங்களை முழங்கால்களின் மேல் வைத்து யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். சுவாமியின் திருநட்சத்திரம் சித்திரை சுவாதி. இத்தலத்தின் தாயார் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார். தாயார் அமிர்தம் போன்று இனிமையானவள் என்பதால் அமிர்தவல்லி என்று பெயர் பெற்றார். தாயார் இங்கே 4 திருக்கரங்களுடன் தாமரை மலர்கள் ஏந்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். தாயாரின் திருநட்சத்திரம் பங்குனி உத்திரம். உற்சவர் அழகிய சிங்கர் முகுந்தநாயகன். இந்த உற்சவ மூர்த்தியான முகுந்தநாயக பெருமாளே பிருகு முனிவருக்கு கனக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இத்தலத்தில் காட்சி கொடுத்துள்ளார். தீர்த்தம் கனகசரஸ் என்றும் ஹேமசரஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. விமானம் கனக விமானம். மங்களாசாசனம் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் வேதாந்த தேசிகனால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில். பேயாழ்வார் 3 பாசுரங்களில் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். அதேபோல் வேதாந்த தேசிகனும் இத்தல பெருமானுக்கு காமாசி காஷ்டகம் என்ற ஸ்லோகத்தை அருளியுள்ளார். அதனால் இந்த தலத்திற்கு காமாட்சிகா நரசிம்ம சன்னதி என்ற ஒரு பெயரும் உண்டு. அதேபோல் ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர். இத்தலத்தின் சிறப்புகள். இத்தலத்தில் சுதர்சன ஆழ்வாரான சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியில் சேவை சாதிப்பது விசேஷம். எப்பொழுதும் சுதர்சன சக்கரத்தின் இருபுறமும் நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் சேவை சாதிப்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் யோகா நரசிம்மர் மூலவராக தனி சன்னதியில் சேவை சாதிப்பதால் சக்கரத்தாழ்வார் தனியாக உள்ள சன்னதியில் சக்கரத்தின் ஒரு பக்கம் மட்டும் சேவை சாதிப்பது விசேஷம். சக்கரத்தின் கீழ் இரு பக்கமும் சிம்மம் அமைந்திருப்பதும் விசேஷம். அதேபோல் மூலவரை நோக்கியுள்ள கருட பகவானும் மிகவும் கலையழகோடு உள்ளார். அவர் நரசிம்மரின் வடிவழகை கண்டு சற்று தலை சாய்ந்து வணங்கிய திருக்கோலத்தில் காட்சி தருவது மிகவும் விசேஷமாகும். ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது. நிர்வாகம் கச்சபேஸ்வர திருக்கோயிலின் நிர்வாகத்திற்கு உட்பட்டு இந்த கோவில் இயங்குகிறது. இப்பொழுது இந்த தலத்தினுடைய தல வரலாற்றினை பார்க்கலாம். திருமாலின் 10 அவதாரங்களில் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். மகாவிஷ்ணுவே தனக்கு எதிரி என்று வாழ்ந்து வந்த இரணியன் ஒரு முறை பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்து மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் பகலிலும் இருளிலும் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் எந்தவிதமான ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேராத ஒரு வரத்தை பிரம்மாவிடம் கேட்டு பெறுகிறார். அந்த வரத்தை வாங்கியதும் அவர் உலகங்களிலும் அட்டூழியங்கள் செய்கிறார். அந்த சமயத்தில் பிரகலாதன் இரணியனுக்கு மகனாக பிறக்கிறார். பிரகலாதன் வளரும் போதே மகாவிஷ்ணுவின் மேல் அதிக பக்தி கொண்டு வளர்ந்ததால இரணியனுக்கு அது பிடிக்காம போகுது. இதனால பிரகலாதனுக்கு பல துன்பங்களை தரார் இரணியன். அந்த துன்பங்கள்ல இருந்தெல்லாம் பெருமாள் பிரகலாதனை காக்கிறார். ஒரு கட்டத்தில் இனிமேலும் பிரகலாதனை ஹரிபக்தியிலிருந்து விலக வைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி பிரகலாதனை கொல்ல முயற்சி செய்த போது
தூணிலிருந்து திருமால் நரஹரி ரூபத்தில், அதாவது நரசிம்மராக தோன்றி இரணியன் வாங்கிய வரத்தை மீறாமல் வேறு வழியில் அவரை வதம் செய்கிறார். நரஹரி என்பதன் அர்த்தம் நரன் என்றால் மனிதன், ஹரி என்றால் சிம்மம். மனித உருவும் சிங்க முகமும் கொண்டவர் என்பதால் அவர் நரசிங்கன், நரசிம்மன் என்று அழைக்கப்படுறார். அதே போல நரசிம்மருக்கு ஆலரி என்ற ஒரு பெயரும் உண்டு. ஆலரி என்றாலும் நரஹரி என்றாலும் ஒரே அர்த்தம்தான். இரணியனை வதம் செய்த பிறகு நரசிம்மர் அமைதி பெற இந்த இடத்துக்கு வரார். இங்க வேகவதி நதிக்கரையின் அழகை கண்டு இந்த இடத்திலே ஆசை கொண்டு நித்திய வாசம் செய்யும் எண்ணத்தோடு இந்த தலத்திலே அமருகிறார் நரசிம்மர். அப்படி நரசிம்மர் ஆசை கொண்டு அமர்ந்த இடம் என்பதால் இந்த தலம் திரு சேர்த்து திருவேலிருக்கை என்று பெயர் பெற்று அதுவே காலப்போக்கில் திருவேலிக்கை என்று ஆனது. அதன் பிறகு ஒரு சமயம் பிரம்மதேவர் காஞ்சியில் திருமாலை வேண்டி ஒரு அஸ்வமேத யாகம் செய்கிறார். அந்த யாகத்தில் தன்னுடைய மனைவியான சரஸ்வதியை அழைக்காம செய்கிறார் பிரம்மதேவர். இதனால் கோபமான சரஸ்வதி அந்த யாகத்தை அழிக்க அரக்கர்களை அனுப்புகிறாங்க. அப்பொழுது நரசிம்மர் இந்த தலத்தில் உகரமான முகத்துடன் பெரிய கண்களுடன் சிரித்து பயமுறுத்துகிறார். அப்பொழுது அரக்கர்களை விரட்டி அடிக்க நரசிம்மர் பார்வையாலேயே காபாலிகாஸ்திரம் என்ற ஆயுதத்தை பிரயோகம் செய்து அரக்கர்களை விரட்டி அடிக்கிறார். இப்படி பிரம்மாவின் யாகத்தை பெருமாள் நரசிம்மராக காத்த தலமே இந்த திருவேலிக்கை திவ்ய தேசம். அப்படி பிரம்மாவின் யாகத்தை காக்க பெருமாள் காஞ்சியில் 5 திவ்ய தேசங்களாக கோயில் கொண்டுள்ளார். கடைசியில் பிரம்மாவின் யாகத்தில் பெருமாள் வரதராஜ பெருமாளாக காட்சி தந்து அந்த யாகத்தை பூர்த்தி செய்தார். அதுதான் அந்த தல வரலாறு. இப்படி பெருமாள் வைகுண்டத்தில் உள்ள பெரிய மதிப்பையும் விட்டு பக்தர்களுக்கு அருள் புரிய ஸ்ரீ யோக நரசிம்மராக இந்த திருவேலிக்கை திவ்ய தேசத்தில் எழுந்தருளி உள்ளார். பேயாழ்வார் மங்களா சாசனம் 3ஆம் திருவந்தாதி பாசுரம் 26. சிறந்தையன் சிந்தையும் செங்கன் அறவும் நிறைந்த சீர் நீல் கச்சியுள்ளும் உறைந்ததுவும் வேங்கடமும் வெக்காவும் வேடுக்கை பாடியுமே தாம் கடவார் தன்துழாயார். விளக்கம்: தண்டுழாய் மாலை அணிந்துள்ளையம் பெருமான் என் சிந்தையோடு திருவனந்தாழ்வானோடு கச்சிப்பதியோடு திருவேங்கடமலையோடு திருவெக்காவோடு திருவேலிக்கையோடு வாசியர இவ்விடங்களில் திருவுள்ளமுவந்து வாழ்கிறான் என்று பேயாழ்வார் இந்த பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பெரிய திருமடல் பாசுரம் 127. மண்ணு மதில் கட்சி வேலுக்கை ஆலரியை மன்னிய பாடகத்து எம்மைந்தனை என்று திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை மங்களா சாசனம் செய்துள்ளார். இப்போ நாம் இந்த கோவிலை வலம் வரலாம். முதலில் இந்த கோவிலின் தீர்த்தமான கனகசரஸ் ஹேமசரஸ் என அழைக்கப்படும் தீர்த்தத்தை வணங்கிக்கலாம். இந்த தீர்த்த கரையில் கோவிலை நோக்கி அமைந்துள்ள பக்த ஆஞ்சநேயரை இங்கே நாம தரிசிக்கலாம். அடுத்து கோவிலின் ராஜகோபுர தரிசனம். மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் 3 நிலைகள் 5 கலசங்களோடு அமைந்திருக்கு. ராஜகோபுரத்தை வணங்கி நாம இப்போ கோவிலுக்குள்ள போகலாம். கோயிலுக்குள்ள வந்ததும் நாம் முதலில் தரிசிப்பது கொடிமரமும் பலிபீடமும். அதற்கு அடுத்தபடியா மிகவும் கலையழகோடு மூலவரை நோக்கியுள்ள கருடனை இங்கே நாம தரிசிக்கலாம். அடுத்தபடியா நாம் பிரகார வலம் முடிச்சிட்டு மூலவரை தரிசனம் பண்ணலாம். பிரகார வலத்துல முதலில் நாம் தரிசிப்பது ஆண்டாள் தாயார் சன்னதி. இந்த சன்னதியில தாயாரை வணங்கிக்கலாம். அடுத்தபடியா இந்த கோவிலை வலம் வரலாம். பிரகார வலம் வரும்போது மூலவர் விமானம் கனக விமானத்தை இங்க நாம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த விமானத்தில் மூலவர் நரசிம்மரை இங்க நாம தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்ததா சுதர்சன ஆழ்வார் சன்னதி. இது இந்த கோயிலின் மிக முக்கியமான சன்னதி. சுதர்சன சக்கரத்தின் இரு பக்கமும் நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் அருள் பாலிப்பாங்க. ஆனா இந்த தலத்துல யோக நரசிம்மர் தனியா மூலவராய் இருப்பதால
இங்கே சுதர்சன ஆழ்வார் சக்கரத்தின் ஒரு பக்கம் மட்டும் சேவை சாதிப்பது இங்கே ரொம்பவே விசேஷம். மறக்காமல் இவரை தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த கோவிலின் நந்தவனம் இங்கே இருக்கு. மூலவர் சன்னதியின் பின்பக்கம் இது. பின்பக்கம் மூலவர் விமானத்தை இங்கே நாம் சேவிச்சுக்கலாம். அடுத்ததா பிரகார வளத்தில் தாயாருடைய சன்னதியை இங்கே நாம் தரிசனம் பண்ணிக்கலாம். கிழக்கு நோக்கிய சன்னதி. தாயார் சன்னதியின் முன்பக்கம் ஆஞ்சநேயர் இருக்கார். அவரை இங்கே நாம் சேவிச்சுக்கலாம். அடுத்தபடியாக இங்கே நாகம்மனையும் நாம் சேவிச்சுக்கலாம். அடுத்தபடியாக நாம் பிரகார வளத்தில் தரிசனம் பண்ணுவது தாயாருடைய சன்னதியின் மூலவர் விமானம். இங்கே நாம் சேவிச்சுக்கலாம். பிரகாரத்தை இப்போ நாம் முழுவதுமாக வலம் வந்தாச்சு. அடுத்தபடியாக மூலவர் சன்னதிக்கு போகலாம். உள்ளே நுழையும் போதே நமக்கு வலது பக்கம் தாயாருடைய சன்னதிக்கு வழி போகும். அங்கே தாயாரை சேவிச்சுக்கலாம். அடுத்தபடியாக துவாரபாலகர்களை வணங்கி சன்னதிக்குள்ளே போகும்போது ஆழ்வார்கள் சன்னதியை தரிசனம் பண்ணலாம். மேற்கு நோக்கிய சன்னதியில் மூலவரை நாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரலாம். மூலவர் தரிசனம் முடித்து கொடிமரத்தாண்ட விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இத்தலத்தின் விசேஷ நாட்களும் உற்சவங்களும். இத்தலத்தில் நரசிம்மருக்கு உகந்த சுவாதி நட்சத்திரம் அன்று வழிபடுவது சிறந்தது. அதே போல சனிக்கிழமை அமாவாசை தினங்களிலும் வழிபடுவது உகந்தது. அமாவாசை தினத்தில் இங்கே நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்றைய தினம் பக்தர்கள் முகத்தில் அந்த தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. அதே போல தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு இங்கே நடைபெறுகிறது. அதே போல நரசிம்ம ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, ஆழ்வார்கள் சாற்று முறை, ஆடிப்பூரம் போன்ற விசேஷங்கள் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆலய அமைவிடம். இந்த ஆலயம் சின்ன காஞ்சிபுரம் விளக்கொலி பெருமாள் கோவில் அருகில் சிங்கப்பெருமாள் கோயில் சன்னதி தெருவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும், மீண்டும் மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோயிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நரசிம்மாய நமக.